அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குண்டான வேத வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்ம மேலே வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பூமியை இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் நம்ம மேலே வெளிச்சமாய் உதித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நம்ம மேலே பதிவிடுகிறது. வேதத்தில் பதிவிட்டிருக்கிறபடினால நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்ற ஒரு சந்ததியாக இருக்கிறோம். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால இந்த நாளில் இந்த உலகத்தில் பூமி மேலே இருளை பார்த்து, ஜனங்கள் மேலே காரிருளை பார்த்து இருளாய் தோன்றுகிற வியாதி, நெருக்கம், கடன், பொல்லாத பாவ பழக்கங்கள் எல்லாம் ஜனங்கள் மேலே மூடி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உண்மையிலே உதிப்பார். அந்த இருளான வாழ்வை உன்னிடத்திலிருந்து மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இருக்கிறது. இருளை மாற்றுகிற வெளிச்சம் உண்மையிலே இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியான வேதத்தில் பதிவிட்டிருக்கிறபடினால இதை வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போமானால், தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை கர்த்தர் என்மேல் உதிப்பாருங்கிற கர்த்தருடைய மகிமை என்மேல் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போமானால், நிச்சயமாய் நம்ம மேலே இருக்கிற இருள் நம்மளை பற்றி கொள்ள முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், அவருடைய ஜனமாய் இருக்கிறேன், கர்த்தர் என் மேலே உதித்திருக்கிறார், கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்கிறபடினால இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு இருளான காரியங்களும் என்னை பற்றி பிடிக்க முடியாது. அது அகலும். கர்த்தர் என் மேலே உதித்திருக்கிறபடினால என் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இந்த நாளில் மாறும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளில் நீங்கள் விசுவாசிங்க சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீன்னு சொன்னால், விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாம் கூடும். இருள் மாறி வெளிச்சம் வரும், தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், தேவனுடைய மகிமை வரும், தேவனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் வரும். நல்ல இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் என்மேலே உதித்திருக்கிறார், கர்த்தருடைய மகிமை என்மேலே காணப்படுதுங்கிறத விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.